Hi friends, நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது சரஸ்வதி பூஜை ஸ்பெஷலா சர்க்கரை பொங்கல் பார்க்க போறோம். நம்ம அரிசி வச்சு பச்சரிசி வச்சு ஏற்கனவே நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஆனா இந்த பொங்கல் சாம அரிசி வச்சு நம்ம பண்ண போறோம். அதுக்கு இப்ப எப்படி பண்றேன்னு பாத்துடலாம். அதுக்கு ஒரு கப்பு சாம அரிசி எடுத்து நான் ஏற்கனவே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கிறேன். இப்ப 1/4 கப்பு மெஷரிங் கப்புக்கு 1/4 கப் எடுத்து சிறுபைத்தம் பருப்பு பாசிப்பருப்பு எடுத்து இப்ப லேசா வறுத்து எடுத்துடலாம். ரொம்ப கரிஞ்சிட வேண்டாம், கலர் மாற வேண்டாம். லைட்டா நம்ம இப்ப நெய் எதுவுமே சேர்க்கல, லேசா வறுத்து எடுத்துடலாம். நம்ம இப்போ 1 நிமிஷம் லேசா வறுத்தாச்சு. இந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, சாம அரிசி நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கிறேன். 1 கப் அரிசி தான் எடுத்தேன். இந்த அரிசி எடுக்கும்போது பச்சை அரிசியை விட இந்த மாதிரி ரைஸ் எடுக்கும்போது நம்ம நல்லா வாஷ் பண்ணணும். ஒரு 4ல இருந்து 5 தண்ணி நல்லா வாஷ் பண்ணணும். இப்ப இதையும் சேர்த்து நல்லா ஒருக்கா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப பாருங்க, சிறுபைத்தம் பருப்பு சாம அரிசி எல்லாம் சேர்த்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 10ல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஊற வைக்கலாம். இல்ல அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சா நம்ம கொஞ்சம் சீக்கிரம் நல்லா சாஃப்டா கிடைக்கும். இப்ப நம்ம இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நம்ம குக்கர்ல இப்ப சேர்த்துடலாம். 1 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். நம்ம இப்போ பொங்கலுக்கு தொடங்கிடலாம். அதுக்கு இப்போ அரிசி நான் 1 கப் அரிசி எடுத்ததுக்கு 4 கப் தண்ணி இப்ப இதுல சேர்த்துடுறேன். நம்ம எந்த பாத்திரத்துல எடுத்தோமோ அதே பாத்திரத்துக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது அரிசி ஊற வைக்கும் போது மேக்சிமம் அரை மணி நேரம் வரை ஊற வைக்கலாம். நீங்க அரிசியும் பருப்பும் சேர்த்தும் வைக்கலாம். நான் இப்போ அரிசியை வச்சதுல இருந்து பருப்பு ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வச்சிருக்கிறேன். இப்ப இதேமே அதுல சேர்த்துடலாம். நம்ம இப்ப சாம குதிரைவாலி திணை அந்த மாதிரி அரிசி நம்ம சேர்த்தோம் அப்படின்னு சொன்னா ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது பச்சை அரிசியை விட. அதனால ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இப்போ அரிசி எல்லாம் குக்கர்ல சேர்த்தாச்சு. ஒருக்கா இதை போல மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி விசில் வச்சிடலாம். இப்ப நம்ம சாதா பச்சை அரிசி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா பிகினர்ஸ்க்காக சொல்றேன், ஒரு தண்ணி வாஷ் பண்ணா போதும். இதே இது நீங்க சிறுதானிய வகை எந்த அரிசி எடுத்தாலும் சரி ஒரு 4ல இருந்து 5 தண்ணி கண்டிப்பா அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம குக்கரை மூடி ஒரு மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையும் வேண்டாம், ரொம்ப சிம்லயும் வேண்டாம், மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஒரு 4 விசில் அடிக்கட்டும். அதோட வெயிட் பண்ணலாம். நம்ம இப்ப குக்கர்ல வேக வச்சிருந்தது சூப்பரா சாஃப்டா ரெடி ஆயிருக்கு பாருங்க. எல்லாம் சாஃப்டா வெந்துட்டு இனி இப்ப நம்ம சர்க்கரை எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணிடலாம். இப்ப நான் பாயசம் ஒரு மண் பாத்திரத்துல தான் தாளிக்க போறேன். உங்களுக்கு விருப்பம் எது வேணாலும் செய்யலாம். இப்ப 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டேன். இப்ப இதுல தேவையான நட்ஸ் சேர்த்துடலாம். நட்ஸ் அவங்க விருப்பம் தான். இப்போ கேஷ்யூ நட்டு, கிஸ்மிஸ் பழம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ கிஸ்மிஸ் பழம் சேர்க்கலை. இப்போ இதை நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்துடலாம். இப்போ நட்ஸ் நல்லா வறுப்பட்டுட்டு இந்த டைமில் தனியாக எடுத்துடலாம். நம்ம இப்போ குக்கர்ல வேக வச்சு வச்சிருந்த பொங்கலை இப்போ இதில் சேர்த்துடலாம். நல்ல சாஃப்டா வெந்திருக்கு பாருங்க. நீங்க இப்போ இதே அளவில் நம்ம செய்து தாளிச்சு வெண்பொங்கலா கூட எடுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான வெல்லம் இப்போ இதில் சேர்த்து கொடுத்துடலாம். நம்ம இப்போ வேக வச்சு வச்சிருந்த பொங்கல் ஃபுல்லாகவே இதில் சேர்த்துட்டோம். இப்போ பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வெண்பொங்கல் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இந்த டைமில் நம்ம தாளித்து நெய்யெல்லாம் ஊற்றி தாளித்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ சர்க்கரை பொங்கல் சொன்னதுனால நம்ம இப்போ சர்க்கரை இப்போ இதில் சேர்த்துருக்கோம், வெல்லம் சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். நம்ம இப்போ சேர்த்து கொடுத்த வெல்லம் ஃபுல்லாகவே நல்லா கலங்கி மிக்ஸ் ஆகிட்டு பாருங்க. நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா வெல்லத்தில் தூசு ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொன்னால் இப்போ 1 கப்பு நம்ம அரிசி எடுத்துருந்தோம்.
அதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் ஸ்வீட் ஓவராக வேணும் அப்படின்னு சொன்னால் 1½ கப் வரைக்கும் வெல்லம் எடுத்துக்கலாம். 1½ கப்பு வெல்லமும் ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து காய்ச்சி பாகுபதம் எதுவும் தேவையில்லை, வடிகட்டி எடுத்துக்கோங்க. எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ நல்ல வெல்லம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக இதில் சேர்த்துட்டோம். இப்போ இதில் வந்து ஒரு 2 அல்லது 3 ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்து கொடுக்குறேன்னா ஒரு 1/2 கப்பு தேங்காய் சேர்த்துக்கோங்க. அது அவங்கவுங்க விருப்பம்தான். தேங்காய் தேக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் தேங்காய் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தா நட்ஸ் எல்லாம் அதில் சேர்த்துடலாம். நீங்கள் கிஸ்மிஸ் பழம் எல்லாம் சேர்க்க விருப்பப்பட்டால் நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் தாராளமாக. அப்புறம் லாஸ்ட்டாக எண்ணெய் 1 ஸ்பூன் நெய், நம்ம நெய்வேத்தியம் வைக்க போகிறதுனால எண்ணெய் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணி அப்படியே நெய்வேத்தியம் வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே வீடியோவில் வந்து சுண்டல் சர்க்கரை பொங்கல் எல்லாம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Yeah.